ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கோட தாங்க வந்திருக்கேன். காத்திருக்கும் கருவறையின் வலி பேசலாமா? காத்திருக்கும் கருவறையின் வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாதமும் உடைந்து போகும் நம்பிக்கைக்கு பின்னால் 1000 கனவுகளும் கண்ணீரும் மறைந்திருக்கும். அதை உணர்ந்த இதயங்களுக்கு மட்டும் அந்த வலியின் ஆழம் தெரியும். இதை செய்தால் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிக் கொடுக்கும் எதையும் அது விஷம் என்று தெரிந்தும் வாங்கும் தாயின் மனம் அது வெறும் தியாகம் அல்ல, அந்த பிறப்பிற்காக தன் வாழ்வையே அடகு வைக்கும் ஒரு வழி. யாரேனும் தம்பதியர்களை பார்த்தால் நலமா என்று கேட்பதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இன்னும் நல்ல செய்தி இல்லையா என்று யதார்த்தமாக கேட்கின்றேன் என்று பெயரில் அவர்களுடைய வாழ்க்கைக்குள் அத்துமீறி நுழையாதீர்கள். ஏனெனில் சிலருக்கு அது சாதாரணமான கேள்வியாக தோன்றலாம். ஆனால் சிலருக்கு மட்டுமே புரியும் அந்த கேள்வி தரும் உணர்வின் வலியும் வேதனையும். இனிமேல் தம்பதியர்களை பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, ஹெல்த்தியாக இருக்கீங்களான்னு கேளுங்க. சந்தோஷமான விஷயம் இருந்தால் அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சாதம் தாங்க லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன். காலையிலேக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே போட்டு தோசை ஊற்றிட்டு மீன் மேக்கர் முட்டை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோங்க. பாய்.